முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் முருகன் இப்போது உனக்கு கடைசி நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லதான் ஓடி வந்திருக்கேன். எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நான் நினச்சது போல் நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏதான் இவ்வளவு கஷ்டமும் வருத்தமும் வருதோன்னு இப்படியே கவலைப்பட்டு கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் உனக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல செய்தியை சொல்ல ஓடி வந்திருக்கேன். மனுஷனுன்னா வயசாக தான் செய்யும். வயசு அதிகமாக ஆகிறதால உடலின் வேகம்னா குறைஞ்சு போகுமே தவிர மனதின் வேகம் குறைய வேண்டியது இல்லை என் தங்கமே. மனசை எப்போதும் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோட இளமையாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றி அடைய தயாராகு. இனிமே உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் பிரச்சனையும் வராத அளவுக்கு இந்த அப்பன் முருகன் நான் வழிகாட்டுறேன். உன் எண்ணங்களில் கவனம் செலுத்து. தேவையில்லாத எண்ணங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு நல்ல எண்ணங்களால் உன் மனசை நிரப்பிக்கோ. உன் மனசு ஒன்று தான் உன்னை தேவையில்லாத விஷயங்களில் ஆழ்த்துது, படுகுழியில் தள்ளுது. மனசு பல விஷயங்களில் உன்னை பலவிதமாக பயமுறுத்தினாலும் நீ எப்போதுமே என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார்ன்ற அந்த நம்பிக்கையோட தைரியமாக இருந்தாலே போதும். அலைப்பாயும் உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து நீ மனசில் யோசித்ததையெல்லாம் நானே உனக்கு சரியாக சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். வெற்றி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தே தீருமேன்னு செல்லவே. வானமே இடிஞ்சு தலையில் விழுகிற சூழ்நிலை வந்தாலும் புயலும் வெள்ளமும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு என்ன நடந்தாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறத நம்பு. உன் மன பாரங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். உன் மன கவலைகளை எல்லாம் நான் சரி செய்கிறேன். நீ தூங்கினாலும் இந்த அப்பன் முருகன் உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துரும். எல்லா விஷயமும் நல்ல விதமாக நீ எதிர்பார்க்கறத விட அழகாக சிறப்பாக நடக்கும்படி நான் உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன். உன் வீட்டுக்கு பிள்ளையாக இந்த அப்பன் முருகன் வந்து சேர்ந்து உன் மடியிலையும் விழுந்து புரண்டு தவழுவேனேன்னு செல்லமே. ரொம்ப நாளாக நீ எந்த விஷயம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு நம்பிக்கை இழந்து இருந்தியோ அந்த விஷயத்தை தான் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசுக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. அதிகமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிட்டே இருந்தீன்னா உன்னுடைய ஆற்றல் தான் செலவாகும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் யோசிக்கணும், ஆனால் அளவோடு யோசிக்கணும். அதிகமாக யோசித்து உன்னையே குழப்பி கொள்ள வேண்டாம். உன் மனசில் நல்ல எண்ணங்களை விதையாக போட்டு வை. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உன் மகிழ்ச்சிக்கு ஏற்றார் போல நல்ல விஷயங்களை நீ விரும்பியது போல நான் செஞ்சு கொடுக்குறேன். உன்னுடைய நேர்மறையான நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்லமே. நீயும் உன் குடும்பமும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழும் காலம் வரப்போகுது. உன் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கவும் சண்டை சச்சரவுகள் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக வாழவும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். அன்பும் அக்கறையும் மரியாதையும் நல்ல புரிதலும் கொண்டு வாழக்கூடிய பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கை துணைக்கு நீ உண்மையாக இருக்கணும். உன் குடும்பத்துக்கு நீ தான் ஒரு முன்மாதிரியாக வழிகாட்டியாக நல்ல பிள்ளையாக நேர்மையாக இருக்கணும். கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வருவேன். நடப்பது எல்லாமே என் அருளால் உனக்கு நல்லபடியாக நடக்க தான் போகுது. இந்த அப்பன் முருகனே உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடு. எது நடந்தாலும் நானே உனக்கு பாதுகாவலன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ எப்போதும் மன பலத்தோடும் தைரியத்தோடும் இருக்கணும். கூடிய சீக்கிரம் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு இந்த அப்பன் முருகன் முடிவெடுத்துட்டேன். நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயத்தை கூட உனக்காக நான் நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு இரு.
உன் வேண்டுதல்கள் எதுவும் ஒருபோதும் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். உன் பொறுமைக்கும் சகிப்பு தன்மைக்கும் நம்பிக்கையோடு நீ செய்கிற உழைப்புக்கும் சேர்த்தே நான் நல்ல பலனை கொடுப்பேன் என் செல்லமே. உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் நீ பட்ட துயரமெல்லாம் மாறும். நீ கடந்து வந்த வழிகளையும் துயரங்களையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். யாருக்கும் தெரியாம நீ கண்ணீர் வடிச்சதெல்லாம் எனக்கு தானே தெரியும். நீ எப்போதுமே உனக்குள்ளேயே பேசுகிறதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நல்ல வார்த்தைகளையும் நேர்மறையான வார்த்தைகளையும் மட்டும் பேசு. அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நல்லா பேசிட்டு ஓ மனசுக்குள்ளே நீ யோசிக்கும்போது அடுத்தவங்களை பழிக்கு பழி வாங்கணும், அடுத்தவங்களை பழி தீர்க்கணும், அடுத்தவங்க செஞ்சதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு ஒருபோதும் யோசிக்க வேண்டாம். உன் மனசில் நீ யோசிக்கிறது சரியாக இருந்தாதான் நீ பேசுகிறதும் உன் செயல்களும் சரியாக இருக்கும் என் செல்லமே. எந்த விதத்திலும் நீ எதிர்மறை சிந்தனைகளுக்கு உன் மனசில் இடம் கொடுக்காதே. உன்னுடைய பக்தியும் நீ என்கிட்ட எல்லாத்தையும் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு சரணாகதி அடைஞ்சதாலும் தான் இந்த அப்பன் முருகன் இப்போது உனக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொல்லி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரப்போகுது. அடுத்தடுத்து பல சாதகமான சூழ்நிலைகளை நான் உனக்காக உருவாக்குறேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வந்து சேரும் என் செல்லமே. நீ எதையும் நினைச்சு அழுகவோ கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். ஏன்னா இந்த அப்பன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். வேலும் மயிலும் துணை கொண்டு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி நான் உனக்கு செய்ய போகிறேன். முதல்ல உன் கண்களிலிருந்து வலியக்கூடிய கண்ணீரை தொடச்சிக்கோ. உனக்காக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ போட்டு வச்சிருக்க திட்டத்தை விட நீ செய்யும் செயல்களை விட இந்த அப்பன் முருகன் நான் உனக்காக போட்டு வச்சிருக்க திட்டங்கள் மிக சிறப்பானதாக அமையும். நிச்சயமாக நான் உன்னை சீரும் சிறப்புமா வெற்றிகரமா மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. தினந்தோறும் காலையில் எந்திரிக்கும் போதும் சரி, இரவு தூங்குறதுக்காக படுக்கையில் படுத்த பிறகும் சரி, உன் மனசில் நீ என்னை நினைக்கணும். எந்த அளவுக்கு உன்னுடைய பிரார்த்தனைகளை நம்பிக்கையோடு என்கிட்ட சொல்கிறியோ அந்த அளவுக்கு நான் உன் விருப்பங்களை எல்லாம் நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என் செல்லமே. எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. வானமே இடிஞ்சு தலையில் விழுந்தாலும் நான் கண்டிப்பாக உன்னை கடைசி நொடியில் வந்து காப்பாற்றி உன்னை நல்லபடியாக வாழ வச்சிருவேன். உன் வாழ்வில் அனைத்தையும் சரி செய்ய இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் அதை கடந்து போக தயாராக இரு. எந்த கவலையும் உன்னை நெருங்காமல், எந்த கஷ்டமும் உன்னை எதுவும் செய்யாமல் இந்த அப்பன் முருகன் உன்னை பாதுகாக்கிறேன். வாழ்க்கை கொண்டு செல்லும் பாதையில் வாழ்க்கையின் நீரோட்டத்தில் நீயும் போக கற்றுக்கோ. எது நடந்தாலும் ஒரு மூன்றாவது பார்வையாளனை போல அனைத்தையும் பொறுமையாக வேடிக்கை பார்த்தினா போதும். இன்ப துன்பம்னு எது வந்தாலும் அதை சமமாக பார்க்கணும் என் செல்லமே. என்னை மீறி எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு, எந்த கஷ்டமும் உன்னை பாதிக்காத அளவுக்கு இந்த அப்பன் முருகன் நான் சரி செய்கிறேன். உன் மனசு தான் உனக்கு துணை, உனக்கு பாதுகாப்பு. நீ நல்ல மனசோட நல்லதையே நினச்சினா நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துருவேன். இந்த மயில் வாகனன் என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் சுபிக்ஷமும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும். லக்ஷ்மி தேவியை நானே உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ எப்போதும் சுறுசுறுப்பாக இரு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு விளக்கேற்றி நீ வழிபாடு செய்யும்போது உன் வீட்டில் இருக்க வறுமை நீங்கி உனக்கான வருமானம் பெருகும். செல்வத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போக செய்து உனக்கு புத்தம் புதுசான பொலிவான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த திருப்பமும் மாற்றமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உண்டாகும் என் செல்லமே. நீ எடுத்த காரியங்களிலும் செய்யும் விஷயங்களிலும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். சகலத்தையும் சந்தோஷமாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்படாத. உன் மனசை அமைதிப்படுத்தி நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு.
உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எந்த ஒரு விஷயத்திலும் நீ அவசரப்பட்டினா அது சரியா வராது. அது இன்னும் பிரச்சனையும் சிக்கலையும் தான் கொடுக்கும். நிதானமா பொறுமையா உன் வாழ்க்கை என்னிடம் சமர்ப்பித்து விடு. உனக்குள் இருந்து வழிகாட்டும் குரலாக இந்த அப்பன் முருகன் இருந்து நீ போகும் பாதையில உனக்கு சரியான திசையை காட்டி உன்னை நகர்த்தி போகச் செய்வேன். உனக்கு வழிகாட்டியாக உன் கையை பிடிச்சு வழி நடத்தி உனக்கான வெற்றிகளை கொடுக்க நான் இருக்கும்போது, உன் பிரச்சனைகளை தீர்க்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தேவையில்லாத விஷயங்களை நினச்சி நீ கற்பனையில மூழ்க வேண்டாமே செல்லமே. என்னை மீறி உன் வாழ்க்கையில எதுவும் தவறாக நடக்காது. உனக்கு பாதுகாப்பு அரணாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது என்னை மீறி என்ன நடக்கும்ன்றதை யோசி. உன் மனக்கவலைகள் தான் உனக்கான மிகப்பெரிய நோய். உன் கவலைகளிலிருந்து உன்னை விடுவிச்சு இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமா வாழும்படி நான் செய்கிறேன். மகிழ்ச்சி ஒன்று மட்டுமே உன் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கட்டும். மகிழ்ச்சி உன் மனசுக்குள்ளே இருந்தாலே நீ செய்கிற செயல்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா போதும். இந்த அப்பன் முருகனின் துணை உனக்கு இருக்கும்போது எந்த விஷயமும் யாரும் என்னை மீறி உன்னை எதுவும் செய்ய முடியாது. எப்பேற்பட்ட கர்ம வினை உனக்கு இருந்தாலும் அதை அழித்து தூள் தூளாய் போகச் செய்வேன். துன்பங்களை தாண்டி இன்பங்களை அள்ளி கொடுத்து உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுதுறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை நல்ல விதமாக மாறப்போகுது என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். அடுத்தடுத்து நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும். உனக்கு சாதகமான உனக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும்படி நான் உன் கூடவே இருந்து வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வீட்டில் இனி மங்கள காரியங்கள் நடக்கும். சுப செய்திகள் உன்னை வந்து சேரும். நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும். இதுவரை நீ பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் காணாமல் போகச் செய்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இருந்த வேதனையும் சோதனைகளும் முடிவுக்கு வரும். உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அமைதியான மனசும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு வாழும் உனக்கு தோல்வி என்பதை இருக்க விடமாட்டேனே செல்லமே. உன்னால் செய்ய முடியாத, ஜெயிக்க முடியாத, சாதிக்க முடியாத விஷயமும் எதுவுமே இங்கே கிடையாது. பொறுமையோடு நிதானமாக நீ இருக்கும்போது இந்த உலகத்தையே நான் ஓவசமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். எதையாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எல்லாருக்கும் வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக இருக்காது. உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன். நீ எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வருத்தங்களும் எதிர்பார்ப்புகளும் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். இந்த உலகமே, இந்த வாழ்க்கையே யாருக்கும் நிலையில்லை என்பதுதான் உண்மை. அதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் சில விஷயங்களை நான் உனக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். எந்த விஷயமும் எதுவும் யாருக்கும் நிலையாக நிரந்தரமாக இருக்க போவதில்லை என்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டீனா இன்பமும் துன்பமும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது. இன்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு ஆடவும் வேண்டாம், துன்பத்தில் மிகுந்த வருத்தம் கொண்டு நீ சோர்ந்து போகவும் வேண்டாமே செல்லவே. எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையிலையும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டுடாத. எந்த நேரத்தில் வேணுமானாலும் உனக்கான அதிசயம் நடக்கலாம். இந்த அப்பன் முருகன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். என் அருளால் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்குறேன். உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத.